விஜய் சார் வருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப நன்றி அவங்க வந்ததுக்காக. திரும்பி இன்னொரு வாட்டி இந்த இடத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவர் வருவாருன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சந்தோஷம், சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது அவர் வந்தது. அவரை நேரில் பார்த்தது அதை விட ஹாப்பியாக இருக்குது. தளபதி பேசுனதுக்கு அப்புறம் பேசுனது இருக்கட்டும் சார். முதல்ல இந்த மீடியாக்காரங்க இருக்கீங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து நான் சவால் விடுறேன் சரிங்களா. இந்த மக்கான் டிபேட்டில் ஏசி ரூமில் வந்து சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. தளபதிக்கு கட்டமைப்பு இல்லைன்னு இன்னைக்கு இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்க? வெறும் 5-6 நிர்வாகிகள் மட்டும் வந்திருக்கோம். நாங்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாமே யாருக்காக வந்திருக்கோம்? இங்கே வந்து யாருக்காகவும் வந்து இங்கே இது பண்ணுறதுக்காக வரல, நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு வரல. ஒன்லி ஃபார் தளபதி. இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் டிவியில் உக்காந்துட்டு ஏசி ரூமில் உக்காந்துட்டு விஜய்க்கு கட்டமைப்பு இருக்கா, வெங்காயம் இருக்கா, தக்காளியாக இருக்கான்னு சொல்லி கேட்காதீங்க. நான் முடிஞ்சா அவங்களால தெம்பு திராணியாக இருந்தால் கிரவுண்டில் வந்து பாருங்கள். ஒவ்வொரு நிர்வாகி நாங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பாஸ் கொடுத்தா கூட தடுத்து நிறுத்துறாங்க. பாஸ் கொடுத்தா கூட அங்கே போலீஸ் எங்களை 6 மணி நேரம் தடுத்து நிறுத்துறாங்க. நாங்கள் மாவட்ட நிர்வாகிகள், இவங்க ஒரு மாவட்ட நிர்வாகி, நான் ஒரு மாவட்ட நிர்வாகி. இங்கே வாழைப்பழம் அறுக்கிறதுக்கோ எண்ணெய் பறிக்கிறதுக்கோ நான் இங்கே வரல. நாங்கள் சும்மா உக்காந்து நீங்கள் வைப்பிடுறதுக்கு வரல. நாங்கள் தளபதி கோசரம் வந்திருக்கோம், தளபதிக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். புரியுதுங்களா? எந்த அளவுக்கு நிர்வாகிகளே வந்து விட மாட்டேன்றாங்க சார். எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு நாங்கள் நடத்திருக்கோம். கண்டிப்பாக 100% சார். 2 கட்சியும் செய்யாததை எங்கள் தளபதி செய்வார், கண்டிப்பாக செய்வார். பெண்கள் பாதுகாப்பு முதல்ல ஸ்கூல் சார். எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூலை தனியார் ஸ்கூலாக மாற்றணும், தனியார் ஸ்கூல் மாதிரி வரணும் சார். பசங்க நல்லா படிக்கணும், முக்கியமாக பெண் பிள்ளைகள் படிக்கணும் சார். அவ்வளோதான் சார். தளபதி பார்க்க வந்திருக்கேன் சார். இவ்வளோ கூட்டம் நெரிசல் இடையில நாங்கள் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா தெரியாது. நாங்கள் தலைவரை பார்க்க வந்திருக்கோம். டிவிக்கே வணக்கம் அண்ணனை பார்க்க வந்திருக்கோம். ஆதரவு எல்லாருமே அதுக்காக தான் வந்திருக்காங்க. கண்டிப்பா வாய்ப்பு எந்த அளவுக்கு வரணும், அதுக்காக தான் நாங்க எல்லாருமே வந்திருக்கிறோம். எந்த அளவுக்கு வாய்ப்பு வேணும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க சொல்லுங்க. இந்த முறை முதலமைச்சராக வாய்ப்பு நீங்களும் கொடுங்க. தலைவனாக்கவும் முடியும், தலைவனை தொண்டனாக்கவும் முடியும். ஒவ்வொரு அக்காவும், ஒவ்வொரு தம்பியும், ஒவ்வொரு அண்ணனும், ஒவ்வொரு எங்களுக்கு கூட்டணி. எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்ல. எந்த கூட்டணி ஆச்சும் தேவையில்ல. கூட்டணி வந்தாக்கா அவங்களுக்கு என்ன இருக்குதோ அவங்களுக்கான சலுகை நினைக்கிறவங்க விஜய் மட்டும்தான். இன்றைய இளைய தலைமுறை நல்லா யோசிச்சு பாருங்க, சுத்தி பாருங்க. திமுக பாருங்க, பாருங்க இந்த டூ வீலர் பாருங்க, இங்க சுத்தி இருக்கிற டூ வீலர் பாருங்க, எத்தனை டூ வீலர் இருக்குன்னு பாருங்க. கேட்டுக்கோங்க, ஒவ்வொரு வீட்லயும் திமுக 15 கூட்டணியோட இருக்குது, அதிமுக 10 கூட்டணியோட இருக்குது. மற்ற எல்லா கட்சியுமே வந்து எல்லாருமே கூட்டணி இருக்காங்க. மக்களை நம்பி ஒரே கூட்டணியா வர ஒரே தலைவர் சொல்றாங்க. இன்னைக்கு மண்டே பாத்தியா கூட்டத்தை, அதான் லீவ் போட்டு வந்திருக்கோம் தலைமை கோசம். எல்லாரும் லீவ் போட்டு தான் வந்திருக்கிறோமே. இன்னொரு 3 மாசத்துல பிளாஸ்ட் எல்லாம் பாத்து வச்சுங்க சார். இதுக்கப்புறம் எங்க படத்தை தடுக்கலாம், என்ன தடுக்கலாம், ஆனா இந்த மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. 2026ல தளபதி தான் சிஎம். ஒன்றும் பண்ண முடியாது சார். அவ்வளவுதான் சார்.
நாங்கள் போடுறோமோ இல்லையோ குழந்தைங்களோட எப்படி சொல்றது, குழந்தைங்களோட பெரிய பாராட்டு இருக்குது. நாங்கள் போடலைனாலும் அம்மா விஜய்க்கு ஓட்டு போட்டுருமா, அம்மா விஜய்க்கு ஓட்டு போட்டுருமான்ட்டு குழந்தைங்களோட எல்லா கவனம் இருக்கும் நம்ம விஜய் அண்ணா மட்டும்தான். அதனால கண்டிப்பாக 2026 விஜய் அண்ணா வருவார், பெண்களுக்கான ஆட்சி புரிவார், கல்வி கடனை மேம்படுத்துவார், ஏழைகளுக்கான திட்டத்தை மேம்படுத்துவார். வேலூர் நம்ம தளபதியோட இது மினி மாநாடுன்னே சொல்லலாம். அவர் கூட்டம் நிர்வாகிகள் கூட்டம் தான் போட்டாது. இது பார்த்தா நம்ம நிர்வாகிகள் கூட்டம் மாதிரி தெரியல, இது மினி மாநாடு மாதிரி தான் தெரியுது. நம்ம தலைவர் பேசுனது பார்த்தீங்கன்னா 100க்கு 100 உண்மை, சரியான ஒரு இதுதான் சொல்லியிருக்காரு. வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காரு, தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு, ஹாஸ்பிட்டலு, தூய்மை பணியாளர்கள் அதெல்லாம் நிறைய சொன்னார். அதெல்லாம் எதுவுமே சரியில்லை, நான் வந்தால் நேர்மையாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக வாக்களிச்சிருக்காரு. இன்னொரு வாக்கு என்ன தளபதி சொன்னார் பார்த்தீங்களா, நம்ம ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு வீடாக தளபதி நான் உங்கள் விஜய் உங்கள் பையன் நான் வீடு தேடி வருவேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வருவார். அவர் வாக்கு கொடுத்தா என்றைக்குமே தவறுனது கிடையாது. கண்டிப்பாக வருவார், நாங்கள் நம்பி இருக்கோம். 2026 தளபதியை நாங்கள் ஜெயிக்க வைப்போம். கண்டிப்பாக ஜெயிப்போம், நேர்மையான ஆட்சி கொண்டு வருவோம். அது எங்களுடைய கடமை. 100% மேலே பெண்கள் பாதுகாப்பு நம்ம தலைவர் செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஏன்னா இப்போ இருக்கிற ஆட்சியில் ஆளுங்கட்சியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பே இல்லை. விக்கிரவாண்டி மாநாட்டில் எங்கள் தளபதி சொன்னார், கூட்டணி ஆட்சி வந்தால் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னார். முதல்ல நான் தனியாக தான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அவர் சொன்னார். கூட்டணி பலத்தோடு அவர் கட்சி ஆரம்பிக்கலை, மக்கள் சக்தியோட மக்களை நம்பி ஆட்சிக்கு வந்திருக்கார். அவர் மக்களை நல்லது செய்யணுக்காக ஆட்சியில் வந்திருக்கார். தவிர கூட்டணி வந்தால் நான் ஜெயிச்சுட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவர் வரல. வரவங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாரு. வந்தால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு 100% கொடுப்பேன்னு தான் சொல்கிறார். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். எக்ஸ்பெக்டே பண்ணல நான் தளபதி சாரை பார்ப்பேன்ட்டு. ரொம்ப ஹாப்பி சார், நான் நினச்சே பார்க்கல. நான் சேஃபாக இப்போ வந்தோம் சார், உள்ள ஒரு பாய்ஸ் கூட எங்களை தொடவே இல்லை, எல்லாம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. என்ன ஃபீல் பண்ணுறோம்னா, எல்லாரும் வேலூர் மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எல்லாரோட ஓட்டும் செந்தாமல் செதறாமல் அவர் பேச்சுக்கு இணங்க ஒற்றுமையாக இருந்து நாங்கள் வெற்றி காண்றதுக்கு அவர் வழிவகுத்துட்டு போயிருக்காருங்க. அந்த வழிமுறையில் நாங்கள் பின்பற்றி அவருக்கு வாக்களிப்போம். 100% வெற்றி ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா பழைய கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்துருது. நம்ம கட்சி தனித்து நின்று போட்டியிட்டுதுங்க. அது இது ஜனநாயகன், இவர் ஜனநாயகன் சொல்லிட்டு இருக்குதுங்க. அவர் பக்கம்தான் ஜனங்க நிறைய இருக்கிறாங்க. மற்ற கட்சிங்க எப்படி என்னன்றது இல்லைங்க, இவருக்கு ஜனங்க நிறைய சப்போர்ட் இருக்குது. என்ன சொல்கிறதுங்க, இந்த மாதிரி லேடிஸ்க்கு வளர்ச்சி, பெண் பாதுகாப்புக்கு வளர்ச்சி திட்டங்கள், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் இன்றைக்கி பேசிட்டு போயிருக்காருங்க. அதையெல்லாம் நாங்கள் அவர் சிஎம்மாக வந்து எங்களுக்கு செய்வாருங்க. அந்த நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். அவருக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். தளபதி இன்றைக்கி தான் எங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும், இல்லை என்றைக்கு அரசியலுக்கு அடியெடுத்து வச்சாரோ அன்றைக்கி கான்ஃபிடென்ட்லாம் கொடுத்தாரு. மேக்ஸிமமாக தளபதி பேசுகிறதே நம்மளுக்காக தான், பெண்கள் பாதுகாப்புக்காக மட்டும்தான். அரசியலுக்கு தேவையாக ஆட்சியாளர்களுக்கு தேவை பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான். இந்த இலவசம்லாம் அதுக்குள்ள அடுத்துதான். அதுவும் இலவசம்னு யார் பண்ணதை யாருக்கு தெரியுங்க? நம்ம காசை எடுத்துகிட்டு நமக்கே தரதா இலவசம்? 4 வருஷமாக கொடுக்காத இலவசம் 5வது வருஷம் மட்டும் எதுக்கு? எலெக்ஷன் கிட்ட வருது இல்லை, 5000 இல்லை, இனிமேல் ஒவ்வொரு பண்டிகைக்கு வந்துன்னே இருக்கும், வாங்கி போட்டுகிட்டே இருங்க. ஏன்னா நம்ம காசு தான் நமக்கு தராங்க. பயப்படாமல் வாங்கி ஓட்டு மட்டும் யாருக்கு போட போறீங்க? விசில் சின்னத்துக்கு தான் போட போகிறோம். தமிழ்நாட்டிலேயே வெற்றி உறுதி செய்யப்பட்டது. எவ்வளோ தடையை மீறி இந்த மீட்டிங்கை நடத்திருக்கோன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். ஒவ்வொரு மீட்டிங்கும் போடுற ஒவ்வொரு தடையும் எங்களுக்கான வெற்றின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பு தான் ஏறிட்டே வந்துட்டோம். இனி எவ்வளோ தடை போடுறீங்களோ போடுங்க, அதெல்லாம் ஒடிச்சு ஒவ்வொரு மீட்டிங்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணுவோம். இன்றைக்கே தூங்க மாட்டாங்க எல்லாரும். என்னடா இவ்வளோ தடை போட்டு கூட இவங்கெல்லாம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக மீட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் நாங்கள் பர்மிஷன் கொடுத்த 5000 பேர் தான். படையை பார்த்தா வேறு மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போயிருக்கோம், இன்னும் நிறையா இருக்குது சிஎம் சார். இல்லையே, கூட்டணி எதுக்கு? அரசியலில் ஜெயிக்கணும்னா மக்கள் படம் தான் வேணும். கூட்டணி வச்சு ஜெயிச்சிட முடியுமா? 100 கூட்டணி வச்சுக்கிட்டு 100 கூட்டணி தலைவரால் மட்டும் ஜெயிச்சிட முடியுமா? மக்கள் படம் இருந்தால் மட்டும்தான் அரசியல் ஆட்சி பிடிக்க முடியும். அதுவும் தளபதி வந்தது அரசியல் ஆட்சி பிடிக்கிறது இல்லை, தன்னை நம்பி இருந்த மக்களை ஏமாத்துறாங்களே, அந்த மக்களுக்காக நின்றுருக்காங்க.